ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம நடேசன் இருந்துட்டு நேராக பல்லவனோட அம்மா கிட்ட போயிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. எதுக்காக மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை வருஷமாக இல்லாத புள்ள பாசம் இப்போ மட்டும் உனக்கு திடீர்னு வந்துருச்சா? என்ன திட்டத்தோடு இந்த வீட்டுக்கு வந்திருக்க? இங்கே பழைய கதையெல்லாம் பேச நான் கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை. மரியாதையாக அவங்க வரத்துக்குள்ளே வீட்டை விட்டு வெளியே போயிடு, இல்லாட்டி நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம்? இத்தனை வருஷங்கள் கழிச்சு நான் என் பிள்ளைய பார்க்குறேன். இத்தனை வருஷம் இல்லாத பாக்கியம் எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இனிமேல் என் பிள்ளைய விட்டு நான் எங்கேயுமே போகிறதா இல்லை, போகவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பிடிவாதமாக சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது. ஆனால் நான் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டா உன் மவனும் இங்கே இருக்கிறவங்களும் சேர்ந்துக்கிட்டு இந்த அம்மாவையும் நீங்கள் அடித்து துரத்திட்டீங்களான்னு சொல்லி எங்கிட்ட வந்து தேவையில்லாமல் சண்டை போடுவாங்க. அது எதுவுமே நான் வேண்டான்றதுனால தான் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். மரியாதையா நீயே வீட்டை விட்டு வெளியே போயிட்டியன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் முடியாது, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்கிட்ட இவ்வளோ பிரச்சனையே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சத்தமாக வேற பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், நான் எங்கேயுமே போகிறதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நடேசன் ரொம்ப வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணி ஏதாவது பணம் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடிச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வந்ததே இப்போ தான் வந்துட்டுருக்கேன். அந்த ஆள் வேறு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன பண்ண சொல்கிறேன் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னவா அந்த ஆளுக்கு எதுக்காக பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், விடு. பணத்துக்காக நான் ஏற்பாடு ஏதாச்சும் நான் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எத்தனை நாளைக்கு தான் இன்னும் பொறுமையாகவே இருக்கிறது? இங்கே பாரு, அவன் கையில் மட்டும் நான் மாட்டினேன், நான் தொலைஞ்சிடுவேன். நான் அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறது ரொம்ப டவுட்டு தான். அதனால் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக இந்த பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் சரி நான் பண்ணுறேன் வை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா கூப்பிட்றேன், நானாக கூப்பிட்ற வரைக்கும் என்கிட்ட பேசக்கூடாது, ஃபோனும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் முதல்ல நிலாவோட ரூமுக்கு போயிட்டு அவங்க பேகெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஏதாவது பணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் விடாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரூமில் இல்லைன்னு சொல்லிட்டு சரி இந்த ரூம்லையாச்சும் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேயும் தேடி பார்க்குறாங்க. அங்கேயும் எந்த பேக்லேயும் பணமே இல்லை, கபோர்ட்லேயும் பணமே இல்லை. அதுக்கு அடுத்து தான் நம்ம பல்லவன் வந்துடுறாரு வீட்டுக்கு. பல்லவன் வந்த உடனே நீ வந்துட்டியாப்பா, நீ வந்ததில் ரொம்ப சந்தோஷம், எப்பவுமே இந்த டைமில் தான் வீட்டுக்கு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, இந்த டைமில் தான் நான் வீட்டுக்கே வருவேன், ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிப்பா, உனக்காக நான் சில ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், நீ ஸ்நாக்ஸ் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பா இருக்குது, பஜ்ஜியில் கொஞ்சம் உப்பு அதிகம்னு நினைக்கிறேன், எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. ஆமாம், இத்தனை வருஷத்தில் என்னை ஒரு தடவை கூட பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணவே இல்லையாம்மா? ஏம்மா என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் தனியாக போயிட்டீங்க? போகிறதா தான் என்னையும் உங்களோட கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. நான் பழிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது, அதனால தான் நான் உன்னை இங்கே விட்டுட்டு நான் மட்டும் தனியாக போனேன். உன்னை விட்டுட்டு தனியாக போனோன்னு என்னோட ஆசை கிடையாது, என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி மாற்றிடுச்சு. அதுக்காக நான் உங்ககிட்ட எத்தனை தடவை வேணாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் என்னை இன்னொரு தடவை அம்மா கிட்ட இந்த கேள்வி கேட்டுறவே கேட்டுறது. இங்கே இருந்திருந்தா இந்நேரம் நான் உங்கள் அம்மா செத்தே போயிருப்பேன், உயிரோடே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லவன் இதெல்லாம் கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம சோழன் இருந்துட்டு அவங்க ஓனர்கிட்ட போகிறாங்க. அவர் பணம் எண்ணிட்டுருக்காரு. அண்ணன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்ண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வா சோழா, வந்து உக்காரு. இல்லைண்ணே, உங்ககிட்ட ஒரு உதவி வேணும். என்ன உதவிப்பா? கேளு, அண்ணன் இருக்கல்ல, அண்ணன் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கொஞ்சமாக பணம் தேவைப்படுதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கையில் பணத்தை பார்த்துட்டா போதுமே, அப்படியே பணம் கேட்க ஆரம்பிச்சிருவேன். இது வேற ஒரு செலவுக்காக இந்த பணத்தை வச்சுருக்கேன், சரியா? இந்த பணத்தை நான் உனக்காக தரப்போகிறது கிடையாது. அண்ணன் கேட்குறது எனக்காக இல்லை, என் தம்பிக்காக. உங்கள் தம்பிக்காகவா? எந்த தம்பிக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் பாண்டியன் இருக்கால அவனுக்காக தான். அந்த கடை வந்து லீஸ்க்கு வரப்போதான், அதனால் அவன் அப்படியே அவனை எடுத்து நடத்த சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு 3 லட்சம் செலவாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன சொல்லா, என்கிட்ட 3 லட்ச ரூபாலாம் கிடையாது. இப்போ தான் நான் வீடு கட்டிருக்கேன், உனக்கே தெரியல. அதுக்கே ஃபைனான்ஸு, லோனு, அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட செலவாயிடுச்சு. இதில் கார் டிவியெல்லாம் வேறு கட்டணும், எப்சிக்கெல்லாம் வேறு போயிட்டுருக்கு, அது எல்லாத்தையும் நான் பார்க்கணும்ல.
கையில் அமௌண்ட்டு பணம்லாம் என்கிட்ட இல்லை. ஆனால் 3,00,000லாம் தர வேண்டாண்ணே. என் அண்ணன் தருவார். என் ஒய்ஃப் நிலா கூட தரதா சொல்லியிருக்காங்க. நான் எதுவும் தரலனா தப்பாயிடும். எச்சு கையில் காக்கா கூட ஓட்ட மாட்டேன். நீ உன் தம்பிக்காக பணத்தை கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆமாண்ணே, எல்லாரும் கொடுக்கும்போது நான் கொடுக்கலனா ரொம்ப தப்பாயிடும்ல, அதனால தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சோலா, நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால, இவ்வளோ கெஞ்சுறதுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பணம் தரேன். சரி, எம்பிட்டு பணம் வேணும்? ஒரு 1,00,000 அவ்வளோலாம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிண்ணே, ஒரு 75,000 தாங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், ஒரு 60,000 தரேன், அதுக்கு மேலே ஒரு பைசா கூட எதிர்பார்க்காது, நீ வேறு யார்கிட்டையாவது கூட வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் போய் வேறு யார்கிட்டனே கேட்க போகிறேன்? மாதம் மாதம் என் சம்பளத்தில் கூட நீங்கள் காசு பிடிச்சிக்கோங்க, நான் 2 ட்ரிப்பு கூட நான் எக்ஸ்ட்ரா ஓட்டி கூட நான் தந்துடுறேன். ஆனால் எனக்கு அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் பணத்தை கொண்டு கொடுத்துருங்கண்ணே. இப்போ கூட கையில் இருக்குது, இது இப்படியே கூட கொடுத்துடலாம். இல்லைடா, இந்த பணம் வேறு ஒரு செலவு இருக்குது, அதுக்காக இந்த பணத்தை வச்சுருக்கேன். நான் உனக்கு பணத்தை நாளைக்குள்ளே நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேரன் இருந்துட்டு அவங்க மே இன்ஜினியர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. சரிடா, உன்னை நம்பி மட்டும்தான் நான் எல்லா வேலையும் ஒப்படைக்க முடியும். நீ மட்டும்தான் இந்த சைட்லேயே எல்லா வேலையும் நல்லா பார்த்துட்ருக்க. இன்னொரு இடத்துக்கு போனேன், அவங்க பண்ணுற வேலையே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. 45 நாள்னு சொல்லிட்டு 80 நாள் ஆக்கிட்டுருக்காங்க. இன்னும் வேலை முடிஞ்ச படே இல்லை. ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இங்கே வந்தால் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. சொன்ன டைமுக்குள்ளே வீடு கிடச்சிரும்ல, அதெல்லாம் கன்ஃபார்ம் கிடச்சிருண்ணே. சரி சரண், எதுக்காகவோ ஏதோ என்னை கேட்டல, வரீங்களான்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைண்ணே ஃபோன்லேயே கேட்டிருப்பேன், நேரில் வரேன்னு சொன்னதுனால நேரில் பேசிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் அவசரமாக பணம் தேவைப்படுது. தம்பிக்காக அவன் கடை வச்சுருக்கான், அந்த கடை வந்து அவன் பேரில் மாற்றி எழுதுறதுக்காக 3,00,000 பணம் தேவைப்படுது. அதனால் கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு கொடுக்கணும் தான் ஆசை, கொடுக்கக்கூடாதுன்னா என்ன இல்லை, என்கிட்ட அம்பட்ட பணம் இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். சரிங்க என்ன, அப்புறமா என் சம்பளத்துலேயும் பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சரிடா, நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சரின்னு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.